ಟೈಗರ್ ಬಂಗಾರಪೇಟೆ ಟೈಗರ್ ಹುಣಸಲಲ್ಲಿ ವೆಂಕಟೇಶನ ಇಡೀ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ತೆರೆಯೋ ಕಾಲಿಲ್ಲ ಫೋನ್ ಮಾಡಾರೆ ಎಲ್ಲಿದ್ದೀರಣ್ಣಾರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ ನಿನ್ನೆ ಬೇಗ ಬರಬೇಕಂತ ಏನೋ ಒಂದೇ ಸಂಘಟನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ನಾವು ಇವರೆಲ್ಲ ஒரு வாரமாக அந்த பிரச்சனை போயிடுது இது வரைக்கும் நான் இதை பற்றி பேசலை இன்றைக்கி தான் பேசுகிறேன் இந்த பாஸ் சொல்லிக்கிறதுனால இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்ட் அதுதான் நடந்துருக்கிறது ஏன்னா மைனிங் ஏரியாவில் காஞ்சா தண்ணி அப்புறம் புஷ்ஷுன்னு இஸ்கிறானுங்க டைப்பிங் போடுற வேறு அத்தை உச்சுன்னு ஒருத்தர் இஸ்கிறான் இதெல்லாம் பண்ணுறதுக்காக சிம்மு போட்டுக்கிறாங்க இதை வந்து நான் பாராட்டுறேன் ஏற்கனவே ராஜ்குமாரெல்லாம் பார்த்து சொன்னேன் ராஜ்குமார் ஆகட்டும் ஜோசப் ஆகட்டும் கோர்ட்டுக்கு வருவாங்க எந்த கேஸ்க்குது நான் ராஜ்குமார்கிட்ட பேசுவேன் இவர் பார்த்து பசாது போடுவேன் பட் கோர்ட் நான் டிசைட் பண்ணுறதா தான் ஃபைனல் ராஜ்குமார் டிசைட் பண்ணுறதில்ல நான் டிசைட் பண்ணல ஜோசப் யார் டிசைட் பண்ணுறதா இல்லை கோர்ட்டு டிசைட் பண்ணுது அது வரைக்கும் ரெண்டு பேரும் அமைதியாகணும் ஏதோ நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்துக்குது ஃபர்தர் நடக்கக்கூடாது சமாதானமாக போனோம் இப்போ என்னுடைய ரிக்வஸ்ட் நான் சொன்னால் இந்த கிளப்பை ஓப்பன் பண்ணோம் கிளப்பில் வந்து ஒரு 8 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிக்குது ராஜ்குமாருக்கு அது யாருன்னா கூட இதே ஜோசப் இருந்தால் கூட ஃபேவராக பேசியிருப்பேன் ராஜ்குமார் இருக்கிறதுனால அது திறக்கணும் இது ராஜ்குமார் வந்து அவர் தனிப்பட்ட சொத்தை வச்சுக்கல இப்போ கேடிஸ்லேருந்து என் மச்சான் வந்தான் காலைல ஃபோன் பண்ணான் இந்த மாதிரி சில பசங்களாம் வந்து திறக்கணும் தீபாவளி சீசனு நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோபி சொன்னால் அப்படி ஃபுட்பால் டோர்னமெண்ட் இருந்துச்சு அதனால் வந்து பிரச்சனை வேணால் நான் சிஎஸ்ஓ மீட் பண்ணுறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாராக இருக்கிறாங்க எல்லோரையும் மீட் பண்ணுறேன் இது சம்மந்தமாக சில சொசைட்டி பிரசிடெண்ட்டுக்கிட்ட பேசிக்கிறேன் ட்ரேட் யூனியன் லீடர்ஸ்கிட்டலாம் பேசிக்கிறேன் இதை என்ன பண்ணணும் எப்படி சமாதானமாக பண்ணணும் கிளப்பை எப்படி ஓப்பன் பண்ணணும் கிளப்பு திறக்கணும் அவ்வளோதான் ஏன்னா சண்டை வந்து கிரவுண்டுக்கு அந்தாண்ட கிளப்புக்கு 10 பேர் வருவான் 10 பேர் போவான் இப்போது நாலுலேருந்து நான் என்ன சொல்ல போகிறேன் யாருன்னா பேப்பர் போடுங்க அதுல பேப்பரு புக்கு போட்டால் நாலுலேருந்து படிக்கிட்டோம் எனக்கு இந்த கிளப்புக்கிட்ட வந்து நம்ம கவனம் வருது சான் மாஸ்டர் எதிரே இது என்ன கடை சாப் கடை அவர் இதில் வந்து யூனியனில் உட்காந்துப்பாரு சாவி எடுத்து நான் விவி மேடம் கொடுப்பேன் அவர் ஸ்கூல்லேருந்து வந்துடுவார் சாவி எனக்கு என் கூட சாவி கொடுப்பார் என்ப கூட அதே போல் எஸ்கே மாஸ்டர் எஸ் குமாரசாமி அம்பேத்கர் ஸ்கூலில் சத்யராஜ் மாதிரி இருப்பார் சத்யராஜ் அவர் ஒன்று எஸ் குமாரசாமி ஃபிசிக்ஸ் எடுப்பார் அவர் எ குரூப் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு அதுக்கு பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கேலக்ஸினா என்ன அவர் 8th எடுத்தது இப்போ என் மைண்டில் இருக்குது அவரெல்லாம் இந்த கிளப்பு கோரமண்டல் கிளப்புக்கு ஒரு பெரிய பேர் இருக்குது கேனிஸ் கிளப்பு மைசூர் ஆள் இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரன் வந்து கிளப்பு அமைச்சு ஸ்போர்ட்ஸை பண்ணால் இப்போ என்ன ஆயிடுச்சு நாங்கள் கல் பாரு பின்னால் பீச்சாஸ்க்கு இது பாரு எங்கள் பக்கம் பார்த்தா குவார்டர் பாட்டில் எல்லா ஏரியாவில் இது மாதிரி ஆகிட்டுது இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் அது தரணும் என்ரிஸில் ஒரு கிளப்பு வந்து ஓப்பன் பிடிச்சிட்டாங்க டமாலிஷ் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா கிளப்பை ஓப்பன் பண்ணோம் அந்த கிளப்பை தரக்கிறதுக்கு என்னுடைய சப்போர்ட் முழு ஆதரவு உண்டு இவங்க 2 பேரும் கோர்ட்டில் பார்த்துக்கணும் இந்த காசு கொடுத்த விவகாரம் இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை இப்போ ராஜ்குமார் ரெண்டல் கட்டுறாரா பிஜேஎம்மில் போய் டேரெக்டாக கட்டும் அதுக்காக நான் என்ன பேப்பர் ஒர்க் பண்ணி தரேன் அதுக்காக ஃபேக் பேப்பர் கிடையாது பிஜேஎம்மில் பேசணும் பிஜேஎம்ஐ டிசைட் பண்ணிட்டோம் எக்ஸாம்பிளாக யார் கொடுக்குது இப்போ ராஜ்குமார் அவங்க அப்பா ஒரு எக்ஸாம்பிளாகி ஜோசப் கூட எக்ஸாம்பிளாகி யாருக்கு கொடுக்கணும்னு பிஜேஎம்ஐ டிசைட் பண்ணிட்டோம் பட் பொசிஷனில் சிம் ஐட்டம் இது கோர்ட்டு டிசைட் பண்ணோம் ஃபைனல் யார் அது வரைக்கும் யாரும் தகராறு பண்ணிக்காதீங்க ಸಮಾಧಾನ போங்க ವಾಲಿಬಾ பசங்க வந்து ಸಿಮ್ ಯೂಸ್ ಮಾಡಿ ಕೋರಮಂಡಲ್ ಹತ್ರ ಇರುವ BGML ಸ್ವತ್ತಿನ ಏನು ಈ ಕ್ಲಬ್ ಇದೆ ಈ ಕ್ಲಬ್ನಲ್ಲಿ ದಿನಾಂಕ 15/10/2025 ಒಬ್ಬ ಮಾಜಿ ಸೈನಿಕರಾದಂಥ ರಾಜ್ಕುಮಾರ್ ಎಂಬುವರು ಇಲ್ಲಿ ಜಿಮ್ಮು ನಡೆಸೋವಾಗ ಅದನ್ನು ಕ್ಲೀನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಬಂದಾಗ ಇಲ್ಲಿ ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳು ಜೋಸೆಫ್ ಅನ್ನೋ ವ್ಯಕ್ತಿ ಏಕಾಏಕಿ ಅವರ ಮೇಲೆ ದಾಳಿ ಮಾಡಿ ಹಲ್ಲೆ ಮಾಡಿ ನೀನು ಇದನ್ನು ತೆಗಿಬೇಕಾದ್ರೆ ನನಗೆ 5 ಲಕ್ಷ ದುಡ್ಡು ಕೊಡು ಅಂತ ಕೇಳಿ ಅವರು ಇಲ್ಲ BGML ಸೊತ್ತಾಗಿರೋದ್ರಿಂದ BGML ಅವರು ಏನು ರೆಂಟನ್ನು ಫಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಬದ್ಧನಾಗಿರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅವರನ್ನು ಹಲ್ಲೆ ಮಾಡಿ ಅವರು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋದಾಗ ಅವರ ಅಣ್ಣನವರಾದಂಥ ಪಾಲ್ ಅವರನ್ನು ಸಹ ಹಲ್ಲೆ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಇದು ಖಂಡನೀಯ. ಇವತ್ತೇನು ನಮ್ಮ KGF ವ್ಯಾಪ್ತಿಯಲ್ಲಿ ಹಲವಾರು ಯುವಕರು ಇವತ್ತು ದೇಹಾಢ್ಯ ಪಂದ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತಂದರೆ ಅದು ನಮ್ಮ ಜಿಮ್ಮು ಇರೋದ್ರಿಂದ ಈಗ ಏನಂದರೆ ಈ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ದಯವಿಟ್ಟು ಇವತ್ತೇನು ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ಮತ್ತು BGML ಅವರು ಈ ಬೀಗ ಹಾಕಿದಿರಿ ಇದನ್ನು ತೆಗಿಬೇಕು, ಅನುಕೂಲ ಆಗಬೇಕು. ಯಾಕಂತಂದರೆ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ವಿರುದ್ಧ ತಾವು ತನಿಖೆ ಮಾಡಬೇಕಾಗ್ತದೆ. ಯಾರು ಈ ವ್ಯಕ್ತಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ಗಲಾಟೆ ಮಾಡಿರ್ತಾನೆ, ಯಾಕೆ ಗಲಾಟೆ ಮಾಡಿರ್ತಾನೆ, ಏನು ವಿಷಯ ಅಂತ ತಿಳ್ಕೋಬೇಕಾಗ್ತದೆ. ಇದು BGML ಪ್ರಾಪರ್ಟಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಇಲ್ಲಿ ಅವರು ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ 2015ರಿಂದ ಒಂದು ಜಿಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಆ ಜಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕಾದ್ರೆ ಇವರು ಬಂದು ತಿಂಗಳ ವಂತಿಗೆಯನ್ನು ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಂದರೆ ರೋಲ್ ಕಾಲನ್ನು ಮಾಡ್ತಾಯಿರ್ತಾರೆ. ಅವ್ರ ಹತ್ರ ಬಂದು ಬೆದರಿಸೋದು, 5,000 ತಗೊಳ್ಳೋದು, 6,000 ತಗೊಳ್ಳೋದು, ಈ ಥರ 10,000 ತಗೊಳ್ಳೋದು, ಈ ಥರ ಮಾಡ್ತಾಯಿರ್ತಾರೆ. ಇದು ಯಾರ್ದು ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಸೇರಿದ್ದಂಥದ್ದು ಅಲ್ಲ. ಇದು
ಇದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ BGMLದು, ಇದು KGFನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು. ಅದೇ BGMLನವರು ಏನು ಅವರ ಮಾನದಂಡಗಳಿದೆ, ಆ ಮಾನದಂಡಗಳಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ಈ ಜಿಮ್ಮು ನಡೀತಾ ಇದೆ. ಈಗ ಅವ್ರಿಗೇನು ಡಿಮ್ಯಾಂಡ್ ಅಂತಂತಂದರೆ, ಈಗ ಅವ್ರಿಗೊಂದು 5 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟರೆ ಅವ್ರು ಯಾವುದೇ ರೀತಿ ಅವ್ರ ಹತ್ರ ದುಡ್ಡು ಕೇಳಲ್ವಂತೆ. ಯಾಕೆ ಈ ಮಾತು ಇಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಅಂತಂದರೆ, ಒಬ್ಬ CEO ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿಬಿಟ್ಟು ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರಿಗೆ ನಿರ್ದೇಶನವನ್ನು ನೀಡ್ತಾರೆ. ಏನಂತಂದರೆ, ನೀನು ಯಾರಿಗೂ ದುಡ್ಡು ಕೊಡಬಾರ್ದು, ಇದು BGML ಸೊತ್ತು, ನೀನು ಯಾರೋ ಪ್ರೈವೇಟ್ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಯಾಕೆ ದುಡ್ಡು ಕೊಡ್ತೀಯಾ, ನೀನೇನಾದ್ರು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟರೆ ನಾವೇ ಬಂದು ಇದನ್ನು ಸೀಲ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರು ಸುಮಾರು 2 ವರ್ಷಗಳಿಂದ ಅವರಿಗೆ 1 ರೂಪಾಯಿಯನ್ನು ಸಹ ನೀಡ್ತಾ ಇಲ್ಲ. ಆ ಒಂದು ಕಾರಣಕ್ಕೆ, ಆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಅವ್ರ ಮೇಲೆ ಏಕಾಏಕಿಯಾಗಿ ಈ ಥರ ಹಲ್ಲೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಇಡೀ ನಮ್ಮ KGF ಜನತೆ ತಲೆ ತಗ್ಗಿಸುವಂಥ ವಿಷಯ ಆಗಿದೆ. ಯಾಕಂತಂದರೆ ಇವತ್ತು ನಮ್ಮ KGF ಜಿಲ್ಲಾ ಪೊಲೀಸು ತುಂಬ ಕಟ್ಟುನಿಟ್ಟಿನ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾಯಿದೆ. ಈಗ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ನಮ್ಮ SP ಸಾಹೇಬರು ತುಂಬ ಖಡಕ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಈ ಹಿಂದೆನೂ ಸಹ ಇದ್ದಂಥ SPಗಳು ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ ನಮ್ಮ KGFಲ್ಲಿ. ಇವತ್ತು ರೌಡಿಸಮ್ಮು ನಮ್ಮ KGFನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನಶಿಸಿ ಹೋಗ್ತಾ ಇರೋಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಂಥ ಒಂದು ಘಟನೆಗಳು ಮರುಕಳಿಸಿದಾಗ ಯುವಕರು ಕೂಡ ಅದೇ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂಥ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಗಳು ಇಲ್ಲಿ ಉದ್ಭವ ಆಗೋದನ್ನು ದಯವಿಟ್ಟು ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ಇದನ್ನು ಕಡಿವಾಣ ಹಾಕಬೇಕು. ಏನು ಜೋಸೆಫ್ ಅನ್ನೋರು ಹಲ್ಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಒಬ್ಬ ದಲಿತರು ಇಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಜಿಮ್ಮನ್ನು ನಡೆಸೋದು ತಪ್ಪು ಅಂತಂದಾಗ ನಾವಿನ್ನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಸ್ವಾಮಿ ಅಂತ ನಾವು ತಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬೇಕಾಗ್ತದೆ. ಏನು ಜೋಸೆಫ್ ಅನ್ನೋರು ಇದ್ದಾರೆ, ಅವ್ರ ಮೇಲೆ ಏನು ಈಗ ಆರ್ಪೇಟೆ ಪೊಲೀಸ್ ಠಾಣೆಯಲ್ಲಿ ದೂರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ ದೂರಿನನ್ವಯ ಕೇಸನ್ನು ದಾಖಲು ಮಾಡಿಕೊಂಡು ಅವ್ರ ವಿರುದ್ಧ ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿ ಮತ್ತು ಪರಿಶಿಷ್ಟ ಪಂಗಡಗಳ ಕಾಯ್ದೆ ಅಡಿಯಲ್ಲಿ ಅವರ ವಿರುದ್ಧ ಒಂದು ಕೇಸ್ ಹಾಕ್ಕೊಂಡು ಅವರನ್ನು ದಯವಿಟ್ಟು ತಾವು ತಮ್ಮ ಸುಪರ್ದಿಗೆ ತಗೊಂಡು ಅವರ ವಿರುದ್ಧ ಕಠಿಣ ಕಾನೂನು ಕ್ರಮ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಂತ ನಾನು ಮಾನ್ಯ ಜಿಲ್ಲಾ ಪೊಲೀಸ್ ವರಿಷ್ಠಾಧಿಕಾರಿಗಳು ನಾನು ಮನವಿ ಮಾಡ್ತೀನಿ. ಅದೇ ರೀತಿ BGMLನ CEOಗೆ ಒಂದು ಮನವಿ ಮಾಡ್ತೀನಿ. ಇದು ಸುಮಾರು 2015ರಿಂದ ಇಲ್ಲಿ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅನ್ನೋರು ಒಬ್ಬ ಮಾಜಿ ಸೈನಿಕರಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಏನು ಇಲ್ಲಿ ಬಂದು ನಮ್ಮ KGF ಜನತೆಗೆ ಒಂದು ಜಿಮ್ ಟ್ರೈನಿಂಗನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ನೀವು ಬೀಗ ಹಾಕಿದ್ದೀರಿ. ನಮ್ಮ ಯುವಕರಿಗೆ ತೊಂದರೆ ಅನಾನುಕೂಲ ಆಗ್ತಾಯಿದೆ. ಹಾಗಾಗಿ ತಾವು ಬಂದು ಇದನ್ನೆಲ್ಲ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿ, ತಪ್ಪಿದ್ರೆ ಯಾರೇ ಆಗಿರಲಿ ತಪ್ಪು, ಈ ಕಾನೂನು ಅಡಿಯಲ್ಲಿ, ಈ ಸಂವಿಧಾನದ ಅಡಿಯಲ್ಲಿ ಯಾರೇ ತಪ್ಪು ಮಾಡಿದರೂ ತಪ್ಪಿರ್ತದೆ. ಆದರೆ ರಾಜ್ಕುಮಾರ್ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರ ವಿರುದ್ಧ ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ಳಿ. ಅದೇ ರೀತಿ ಜೋಸೆಫ್ ಅವರು ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಜೋಸೆಫ್ ಅವರ ವಿರುದ್ಧನೂ ಕ್ರಮ ತೆಗೆದುಕೊಂಡು ದಯವಿಟ್ಟು ಆ ಬೀಗವನ್ನು ತೆರಬೇಕಂತ ನಾನು ಮಾಧ್ಯಮದ ಮುಖಾಂತರ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ತೀನಿ. 15ರಿಂದಲೂ ಸಹ ಅವರೇ ಪೊಸಿಷನಲ್ಲಿದ್ದು 2 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಟ್ಯಾಕ್ಸನ್ನು ಕೂಡ ಅವರು ಕಟ್ಟಿರ್ತಾರೆ. ಯಾಕೆಂದರೆ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವ್ರ ತಂದೆ ಕೂಡ ಒಬ್ಬ BGML ಮಾಜಿ ಒಬ್ಬ ನೌಕರರಿರ್ತಾರೆ. ಅವ್ರಿಗಿನ್ನೂ ಸೆಟ್ಲ್ಮೆಂಟ್ ಕೂಡ ಆಗಿರಲ್ಲ. ಹಂಗಾಗಿ ಅವ್ರು ಅದ್ರಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂತ ಅವ್ರ ಅಪ್ಪ ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಲೆಟ್ರನ್ನು ಕೂಡ BGML ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. ಇದನ್ನೆಲ್ಲ ಮನಗೊಂಡವನು ಇವ್ರ ಹತ್ರ ದುಡ್ಡು ತಗೊಳ್ಳೇಬೇಕು ಅನ್ನೋ ಉದ್ದೇಶದಿಂದನೇ ಒಂದು ಗುಂಪು ಕಟ್ಕೊಂಬಂದು, ಯಾವುದೋ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಜೋಸೆಫ್ ಅವರು ಒಂದು ಗುಂಪನ್ನು ಕಟ್ಕೊಂಬಂದು ಇವ್ರ ಮೇಲೆ ಹಲ್ಲೆ ಮಾಡ್ತಾರೆ. ಪಾಲ್ರಾಜ್ ಅವರು ಇದನ್ನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿದ್ರೆ ಪಾಲ್ರಾಜ್ಗೂ ಹೊಡಿತಾರೆ, ಎಲ್ಲಿ KGF ಒಳಗಡೆ ಸಾರ್ವಜನಿಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೊಡಿತಾರೆ. ಇದು ಎಂಥದ್ದು? ಈಗ ನಾವು ಯಾವ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ಅನ್ನೋದನ್ನು ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಬೇಕಾಗ್ತದೆ. ಯಾಕೆಂದರೆ ಇದು ಅವ್ರ ಸೊತ್ತಲ್ಲ, ನನ್ನ ಸೊತ್ತಲ್ಲ, ಇದು ಬಂದು BGML ಸೊತ್ತು. BGML ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅದ್ರ ಪ್ರಕಾರ ನಾವು ಇರಬೇಕಾಗ್ತದೆ. ಅದು ಇವ್ರದ್ದೇ ಒಂದು ಕಾನೂನನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ನೀವು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟರೆ ನಾನು ಅಲ್ಲಿ ನಡ್ಸಕ್ಕೆ ಬಿಡ್ತೀನಿ, ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ನಾನು ನಡ್ಸಕ್ಕೆ ಬಿಡಲ್ಲ ಅಂತಂದರೆ ಇದು ತಪ್ಪು. ಇದು ದುಡ್ಡು ಕೇಳಿದ್ದಾರೆ, ದುಡ್ಡು ಕೇಳಲಿಲ್ಲ ಅನ್ನೋದು ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ಇದೆ, ತನಿಖೆ ಮಾಡಿ ತಪ್ಪಿತಸ್ಥರ ವಿರುದ್ಧ ನೇರವಾಗಿ ಕಾನೂನು ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ಳಿ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಸುಮಾರಷ್ಟು ಜನ ಯುವಕರಿಗೆ ಈಗ ಅನಾನುಕೂಲ ಆಗ್ತದೆ. 1 ವಾರದಿಂದ ಜಿಮ್ಮಿಗೆ ಬಂದು ಎಲ್ಲರೂ ವಾಪಸ್ ಹೋಗ್ತಾರೆ. ದಯವಿಟ್ಟು ತಾವು ಇದನ್ನು ಮನಗೊಂಡು ಆ ಜಿಮ್ಮು ಏನು ಇವತ್ತು ಬೀಗ ಹಾಕಿದ್ದೀರಿ, ನೀವು ಬೀಗ ಹಾಕಿದಿರಿ, ಅದಕ್ಕೆ ನಾವು ಗೌರವ ಕೊಡ್ತೀರಿ. ನೀವೇ ಬಂದು ಬೀಗ ದಯವಿಟ್ಟು ತೆಗೆಸಿ ಅವ್ರಿಗೆ ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಡಿ ಅಂತ ನಾನು ಮಾಧ್ಯಮದ ಮುಖಾಂತರ ಮನವಿ ಮಾಡ್ತೀನಿ. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ಏನು ನಮ್ಮ KGF ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ವ್ಯಾಪ್ತಿಗೆ ಬರುವಂಥ ಒಂದು ವ್ಯಾಯಾಮ ಶಾಲೆಯ ಕುರಿತು ಇವತ್ತು ಮಾಧ್ಯಮದ ಮುಖಾಂತರ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳೋದೇನೆಂದರೆ, ಏನು ದಿನನಿತ್ಯ ಬೆಳಗ್ಗೆ ಸಾಯಂಕಾಲ ವ್ಯಾಯಾಮವನ್ನು ರೂಢಿ ಮಾಡಿಕೊಂಡು ಇವತ್ತು ರಾಜ್ಯ ಮಟ್ಟದ ಸ್ಪರ್ಧಿಗಳು ಹಾಗೂ ಜಿಲ್ಲಾ ಮಟ್ಟದ ಸ್ಪರ್ಧಿಗಳು, ತಾಲೂಕು ಮಟ್ಟದ ಸ್ಪರ್ಧಿಗಳು ಅವರನ್ನು ಫಿಟ್ನೆಸ್ಸನ್ನು ಫಿಟ್ ಮಾಡ್ಕೊಳೋ ಒಂದು ಶಾಲೆಯನ್ನು ಇವತ್ತು ಏನು ನಮ್ಮ KGF ಭಾಗದಲ್ಲಿ ಚೀಫ್ ಆಫೀಸರ್ಗಳು ಬೀಗವನ್ನು ಹಾಕಿರ್ತಾರೆ. ಕಾರಣ ಟ್ರೈನ್ ಅಪ್ ಮಾಡತಕ್ಕಂಥ ಅವರು
ರಾಜು ಅವರು ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರಿಗೆ ಸ್ವಯಂ ಉದ್ದೇಶದಿಂದ ಅವರು ಏನು ಪಕ್ಕದ ಐಟಿ ಶಾಲೆ ಇರೋ ಒಂದಷ್ಟು ಗಲಾಟೆ ಆಗಿ ಅವರು ಸ್ಟೇಷನ್ ಮೆಟ್ಟಲ್ ಏರಿ ಅದರಲ್ಲಿ FIR ಅನ್ನು ದಾಖಲೆ ಮಾಡಿರುತ್ತಾರೆ. ಆದ ಕಾರಣ ಏನು CO ಸಾಹೇಬರು ಬಂದು ಈ ಫಿಟ್ನೆಸ್ ಜಿಮ್ಮನ್ನು ಬೀಗವನ್ನು ಹಾಕಿರೋ ಕಾರಣಕ್ಕೆ ಸುಮಾರು ಏನು ಆ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಅಲ್ಲಿ ವ್ಯಾಯಾಮ ಮಾಡತಕ್ಕಂಥ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಂತಾನೆ ಕರಿಬೋದು, ಈಗ ಫಿಟ್ನೆಸ್ಗೆ ರೆಡಿ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 3-4 ದಿನದಿಂದ ಅವರು ಫಿಟ್ನೆಸ್ ಆಗದೆ ಇರೋ ಕಾರಣ ಈಗ ಅವರ ಏನು ಮಾಲೀಕರಿದ್ದಾರೆ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರ ಮನೆ ಹತ್ರ ಬಂದು ಇವತ್ತು ಅವರು ನಮಗೆ ಫಿಟ್ನೆಸ್ಗೆ ತೊಂದರೆ ಆಗ್ತಾ ಇದೆ, ನೀವು ಕೂಡಲೇ ಇದನ್ನು ಬೀಗ ಅವ್ರ ಹತ್ರ ಸಹಕಾರ ಮಾಡಿ ಬೀಗ ತೆಗಿಬೇಕಂತ ಅವರಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ ಕಾರಣ ರಾಜ್ಕುಮಾರ್ ಅವರು 2-3 ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಏನು ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಥ BGML ಇಲಾಖೆ COಗಳನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿ ಆದಷ್ಟು ಬೇಗ ಓಪನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಓಪನ್ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ತಮ್ಮಲ್ಲಿ ಏನು ನಮ್ಮ BGML CO ಅವರಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಮನವಿ ಏನಂದರೆ ಆದಷ್ಟು ಬೇಗ ನೀವು ಅದನ್ನು ತೆರವುಗೊಳಿಸಬೇಕು, ಬೀಗವನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿ ಅವರು ಜಿಮ್ಮಲ್ಲಿ ವ್ಯಾಯಾಮ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಾಗಿ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊತೀವಿ. ಅವರು ಸ್ವಯಂ ಗಲಾಟೆಗಳು ಏನಾದರೂ ಇರಲಿ, ಅವರು ಕೋರ್ಟಲ್ಲಿ ಇಚ್ಛೆ ಅದು ಇರುತ್ತೆ, ಅವರು ಕೋರ್ಟಲ್ಲಿ ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಏನೋ ಅದು ಏನಿದೆ ನಿಶ್ಚರ್ತ ಮಾಡ್ಕೊತಾರೆ. ಆದ ಕಾರಣ ದಯವಿಟ್ಟು ನೀವು ಕೂಡಲೇ ಬೀಗನ ಓಪನ್ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊತೀವಿ. Greetings and wishes to one and all. ರಾಜ್ಕುಮಾರ್ ಸರ್ ನೀವು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. On behalf of SRM Gym, students, youths and sportsmen, we keep an appeal and request to the BGML CSO. CO sir, we are justifying yourself that an BGML employee, Jayaseelan, who has served more than 35 years in BGML, has died. His son Rajkumar was serving in the Indian Army. After his retirement, coming back to KGF, he has started a SRM gym by investing the retired amount at century-old Balakat Sports Club. Since 2015, he is running the gym with some unauthorized persons' mischiefs. Regularly, he was paying the fees also. More than 7,000 students who have trained there have got jobs at Indian Army, MEG, ASC and other public sectors. In sports quota also. Many students, those who are coming there, are training for the district level, state level and national level physical bodybuilding show. Since 3 days, since it has been locked and sealed by CSO, they are unable to train and their fitness is going down. Nowadays, we are aware that in KGF, many youths are falling themselves with the evil activities. Our army ex-serviceman Rajkumar, in a humanitarian consideration and a sportsman spirit, investing more than 8 lakhs and started the gym. And now many youths from in and around this Palakkad area are utilizing the opportunity and they are maintaining the utmost discipline and the culture. So since because it is closed down, so many youths who are in regular training, without training, morning more than 100 youths, those who are training there have come to the Rajkumar's house and requesting. So Rajkumar called us. I am Karnamurthy, a trained coach from National Institute of Sports, Patiala and BML. I am a national shuttler and athlete. I have also trained many players, those who are trained in the SRM gym and got their futures. So, earnestly we appeal to the CSO, within a day or two, in a sportsman spirit, you should open the gym and facilitate the youngsters to utilize the gym. This is our humble request. Thank you. இது ஆர்வம் வரணும், எக்ஸசைஸ் வரணும் என்றதுக்காக தான் இதை ராஜ்குமார் நடத்திட்டு இருக்கிறாரு.
இது ஒரு 4-5 நாள் இது மூடி கிடக்குது. ஏன்னாக்கா இது ஏற்கனவே வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது, வழக்கு தீர்மானம் ஆகலை. அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து ஒரு ராஜ்குமார் இருக்கு சொல்ல கலாட்டா பண்ணி ராஜ்குமார் அடிச்சு அது கேஸ் எல்லாம் இருக்குது. அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது. கேஸ் வந்து இப்போ தான் போட்டது, ஒரு 3 நாள் ஆச்சு. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் நடந்துன்னு இருக்குது. பிஜேஎம்எல்ஏ சிஎஸ்ஓ வந்து இமிடியேட்டாக அந்த சீல் வச்சிருக்கிறத ஓப்பன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுங்க இன்ஸ்டியூட்டுக்கு போகிற மாதிரி இது இமிடியேட்டாக பண்ணி கொடுக்கணும்னு ஒட்டார் சார்பாக, பாலகாட் சார்பாக, நண்டிடூர் சார்பாக, எல்லார் சார்பாக, வாலிபர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லைனாக்கா ஒரு தனியார் வந்து ரெண்ட் வசூல் பண்ணுறதோ டெபாசிட் கேட்குறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது அவருடைய அப்பா ப்ராப்பர்ட்டி இல்லை, இது வந்து மைன்ஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜேஎம்எல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து வசூல் பண்ணுறது, ரெண்ட்டு கொடு 10,000 ரூபாய் கொடு, அட்வான்ஸு இது அட்வான்ஸு 5 லட்சம் கொடுன்றது கேட்குறதெல்லாம் தவறு. இது வந்து ராஜ்குமார் ஆர்மியிலேருந்து வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸுங்க ஆர்மியுடைய ஒரு டிசிப்ளினை காட்டுறதுக்காக தான் இவ்வளோ வாலிபர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறாங்கனாக்கா ராஜ்குமார் வீட்டாண்ட அவர்களுடைய 3 நாள் அவருடைய இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க உடைப்பாய்ச்சி எல்லாத்தையும் நிறுத்திட்டு இருக்காங்க. அது நிறுத்தினோன்னா பாடி எல்லாம் வீக் ஆகும். அதனால ஐ ரெக்வெஸ்ட் சிஎஸ்ஓ பிஜிஎம்எல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர் வந்து இமீடியட்டாக இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள இது ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு எல்லார் சார்பாக, கோலார் தங்கவயல் சார்பாகவும், பாலாகாட் சார்பாகவும், சவுத் டாங் பிளாக் சார்பாகவும், இது தனிப்பட்ட மனுஷன் இல்லை, ஒரு 1000 பேருக்கு ஒரு இன்ஸ்டியூட். இது வந்து ராஜ்குமார் அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி இல்லை, ஒரு வாலிபர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கிறது. கோலார் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் நான் பார்த்தது கிடையாது, இந்த மாதிரி வாலிபர்கள் நான் பார்த்தது கிடையாது. நல்ல ஒரு பயிற்சி எடுத்து நல்ல பேரும் புகழும் கையெழுப்பு எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று சொன்னால் உள்ளபடியே எனக்கு சந்தோஷம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த అனைవరకం நன்றி கூறி విడిపోయి అందరికీ హ్యాపీ దీపావళి. ఈరోజు ఇక్కడ ఎందుకు ఈ యొక్క మాట చెప్తున్నానంటే ఎస్ఆర్ఎం జిమ్ మన ఎక్స్ ఆర్మీ రాజ్కుమార్ అన్న గారు ఒక స్టార్టింగ్ నిక్క చేస్తున్నాడు కొన్ని సంవత్సరాల నుంచి. ఇక్కడ చాలా మంది ట్రైన్ అయినారు. అండ్ ఆయన చాలా సోషల్ వర్కర్ చెప్పాలంటే, ఎందుకంటే ఆయన పెద్దగా ఫీజు కానీ పెద్దగా అడగడు. అండ్ ఈ జిమ్ ఎలా యూస్ఫుల్ అంటే డైలీ ట్రావెలర్స్ అంతా మా 3rd వార్డుకంతా ఇదొకటే ఫిట్నెస్ జిమ్ ఉండేది ఇక్కడ. సో మేము ప్రతిరోజు ఇక్కడ ఫిట్నెస్ కోసం వచ్చి తర్వాత మేము జాబ్కి కానీ వెళ్తాం. సో సిఎస్ఓ సార్కి మేము రిక్వెస్ట్ చేసేది ఏమంటే ఈ ఫిట్నెస్ సెంటర్ మాకు చాలా యూస్ఫుల్గా ఉంది. ఇది ఒక 3 days క్లోజ్లో ఉండే దాంట్లో యాక్చువల్గా మాకు ఏం చేయాలని తెలియదు. అందుకని వచ్చి మేము రాజ్కుమార్ అన్న కాడ రిక్వెస్ట్ చేసినాము, దీని గురించి డిస్కస్ చేసినాము. అంటే మాకు ఫిట్నెస్ సెంటర్లో ఇంకా ఇక్కడ దగ్గరలో లేవు. సో ఇది మాకు చాలా యూస్ఫుల్. సిఎస్ఓ గారు ఎట్లన్నా దీన్ని కొద్దిగా స్టేట్గా తీసుకొని కొద్దిగా రాజ్కుమార్ అన్నకి సపోర్ట్ చేయండి. ఆయన మన ఆర్మీకి వచ్చిన తర్వాత ఆయన ఇది ఒక సోషల్ వర్క్ మార్చేస్తుండు. దీంట్లో ఏం ఆయనకి పెద్దగా ప్రాఫిట్ కానీ లేదు, ఆయన డబ్బులు వేసి చేస్తుండు. కొద్దిగా అటోళ్ళకి మీరు ఎంకరేజ్ చేయాలని అడుగుతున్నాం. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த ஜிம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப கம்மி ஃபீஸு, எல்லாருக்கும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதுலேருந்து ரொம்ப வெளியே வரத்துக்கு ஃபிட்னஸ் தான் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். எப்போ வேணுமோ தோணும் அங்கிள் சாவி கொடுப்பாரு, நம்மளா ஃப்ரீயாக பண்ணலாம். எந்த ஜிம்மும் ஒரு கம்ஃபர்ட் தர்றதில்ல, இந்த ஜிம்மு மாதிரி எந்த ஜிம்மும் இருக்காது கம்ஃபர்ட்டு. எல்லாருக்கும் கம்மி ஃபீஸ் மேலே நிறைய பேர் இங்கே தான் வருது. எல்லாருக்கும் இந்த 3 நாளாக ரொம்ப ஃபிசிக்கலாக இதுவாகிட்டு இருக்காங்க, அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. I requested CSO, please open the gym very soon because we are suffering without workout. So please, I request because last கம்மி ஃபீஸ் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் எல்லாம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. வேறு ஜிம்முக்கு போக முடியல.
ஏன்னாக்கா இங்கே கம்ஃபர்ட் அந்த மாதிரி இருக்குது. வேறு எங்கன்னா போனாக்கா ஃபீஸ் ஜாஸ்தி சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் வந்து சஃபர் ஆகிறாங்க. நம்ம அண்ணன் வந்து கம்மி ஃபீஸ் தான், 300 rupees ஃபீஸு. எஸ்ஆர்எம் ஜிம்மில் போகிறோம் வரோம், எப்போ வேணாலும் போகலாம். காத்தால 6 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க, 6 o'clock நைட்டு வந்து 10:30 க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜிம்மில் எந்த டைமிங்னா போகலாம், எந்த டைமிங்னா வரலாம். ஸோ அதனால் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்கள். 16ஆம் தேதி வந்துட்டு ஜிம்மு கட்ட சின்ன ஒரு பிரச்சனை ஆச்சு. அந்த பிரச்சனையில் வந்துட்டு ஜோசப் செபாஸ்டியன், அவர் வந்து பிஜிஎம்எல் ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸு. அவர் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் டிமாண்ட் பண்ணியிருந்தாங்களாம். அந்த டிமாண்ட்னா அது கேஸில் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு ஜிம்மு வந்துட்டு கேஸில் இருக்குது. கேஸில் இருக்கிற வருஷம் இப்போ ஒரு 15th அக்டோபர் வந்துட்டு என்கிட்ட ஜிம்மில் வந்து ப்ராப்ளம் பண்ணார். அது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்சி வாங்கியிருக்கிறேன். 16th திரும்பி மறுபடியும் வந்துட்டு சிஓசக்கிட்ட பேசி அவர் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வச்சுன்னு இருக்கோம். நான் சரி ஒரு 2 days டைம் கேட்டு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த டைமில் வந்துட்டு ஜோசப் செபாஸ்டியன் அவங்க கூட வந்துட்டு ஒரு 4 பேர், ஜூலி ஆண்டோனி இல்லை அவர் அன்றைக்கி. நெக்ஸ்ட்டு ஜீவா, சுரேஷ், அப்புறமா நடராஜ், இவங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்க. சரி, நான் வாக்குவாதம் பண்ணுறதுனால நம்ம இதை சண்டைலாம் போடக்கூடாதுன்னு நான் சண்டை போனேன். இவர் ஜோசப் பண்றோடு கையில் என்ன வச்சுருந்தேன் தெரியல, நடிச்சிட்டு அது வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் ஒரு 4 நாளாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு நேற்று தான் டிஸ்சார்ஜ் வந்தேன். இப்போ பசங்கள்லாம் டெய்லி ஃபிட்னஸ் வந்து பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருக்குது. வேறு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு காத்தால 5 o'clock 5:30 ஜிம் ஓப்பன் ஆகுது, நைட்டு 10:30 வரைக்கும் ஓப்பன் ஆகுது இருக்குதுங்க. அது ஜிம்மு வந்து பர்மனெண்ட்டாக சாவி வந்துட்டு என்கிட்ட இண்டிவிஜுவலாக இருக்கிறது கிடையாது. இந்த ஜிம்மு சாவி வந்து ஒரு 15 சாவி பண்ணி கொடுத்துருக்கணும் பசங்கக்கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. யாருக்கு எப்போ வேணாலும் வந்து திறந்து அது ஓப்பன் பண்ணி செய்யலாம். இப்போ ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. இந்த டைமுக்கு பண்ணணும், இந்த டைமுக்கு பண்ணுறதுலாம் கிடையாது. யாருக்கு டைமிங் எப்படி ஃபிட் ஆகுதோ அப்படி வந்து செய்யணும். அவங்களுக்கு டைமிங் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதோ அந்த டைமுக்கு வந்து ஜிம்மு ஓப்பன் அவங்ககிட்ட வந்து ஓப்பன் பண்ணி செய்யலாம். அவங்க அந்த மாதிரி வசதி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த ஜிம்முக்கு. இது வந்து பிஜிஎம்எல், இந்த பிஜிஎம்எல் ஏரியாவில், அதுவும் இந்த 3rd வார்டு கோரமண்டல், அதை பிஜிஎம்எல் ஏரியாவில் எடுத்துக்கலாம். நம்ம பிஜிஎம்எல் ஏரியா, அந்த பிஜிஎம் க்ளோஸ் ஆகிட்டு பின்னாடி நான் ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு 10 வருஷம் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்து அந்த வந்த பின்னாடி அந்த அமௌண்ட்டில் வந்துட்டு நான் இந்த ஜிம்முக்கு வந்துட்டு செலவு பண்ணி நான் ஜிம்மு போட்டுருக்கேன். ஒரு 8 lakhs கிட்ட நான் செலவு பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு அது வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக பண்ணல, ஒரு சோஷியல் ஒர்க்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஒரு சோஷியல் ஒர்க்காக பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஜிம் வந்துட்டு இப்போது க்ளோஸ் பண்ணிக்கிறாங்கனாக்கா நான் சிஓ சாப் வந்து பண்ணியிருக்கிறாரு, அப்புறமா போலீஸ்காரெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரச்சனை இருக்குது, அது கொஞ்சம் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி கொடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் போய்ட்டு சீக்கிரமாக ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பண்ணிக்கிறேன். வேறு ஜிம்முக்கெல்லாம் நம்ம பசங்க போக முடியாது. ஏன்னா மைன்ஸ் ஏரியாவில் வந்துட்டு நிறைய பேர் பேரண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி கிடையாது. அந்த வசதி இருந்தாக்கா வசதி இருக்கிறவங்க போகிறாங்க, பெரிய பெரிய ஜிம்முக்கெல்லாம் போவாங்க. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜிம் வச்சுருக்கணும். அதனால் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த ஏரியாவில் வேறு எங்கன்னா ஜிம்மு கிடையாது. அதனால் நம்ம ஜிம்மில் வராங்க. அந்த வசதிக்கு அந்த தகுந்த மாதிரி நம்ம ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அதில் ஒன்றும் ஜாஸ்தி அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. கொடுக்குறாங்க. அது ஃபிக்ஸ்னாக்கா எல்லாம் ஒரு சோஷியல் ஒர்க் மாதிரி. ஒரு சிலர் ஒரு 50 members வராங்கன்னா அதில் ஒரு பாதி மெம்பர்ஸ் கொடுப்பாங்க, பாதி மெம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு நம்ம அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி வரோம். நம்ம ஓனாக நம்ம வந்து பர்மனெண்ட் ஜிம்மு நம்ம தான் ஓனர்லாம் நம்ம யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஜிம்மு வந்து ஓனர் இவர் தான் சொல்ல முடியாது. எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஓனர் தான். ஜிம்முக்கு வந்து ஓனர்லாம் கிடையாது யாருமே. நம்ம சோஷியல் ஒர்க் பண்ணுறோம். யாருன்னா எப்போனா வந்து பண்ணலாம். இன்னும் அப்படி ஜாஸ்தி எதனா பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் பார்ட்டி சொல்கிறாங்க எங்களுக்கு கொடுத்துருங்க, அது நாங்கள் அது வந்து ஏதோ அது கேரம் எல்லாம் போட்டு நடத்துறேன்ட்டு. அதெல்லாம் நான் என்ன பண்ணாக்கா இன்னும் சோஷியல் ஒர்க் பண்ணி ஃப்ரீயாக கூட பண்ணி கொடுக்குறது ரெடியாகிறேன் நான். பிஜிஎம்எல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா அது உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் மொத்தம் டோட்டலாகவே என்ன இருக்குதுன்னு அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இது ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறது கூட எனக்கு அவங்க சொன்னாங்கன்னா நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறேன். இது எனக்கு அமௌண்ட் கூட ஒன்றும் தேவையில்லை, இதில் ஒன்றுமே கிடையாது. அவங்களே வச்சுக்கிட்டு அவங்களோட கூட மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், வரணும், யூஸ் பண்ணணும், அது செய்யணும். 4 பேர் வந்துட்டு எல்லாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாம் கஞ்சா சிகரெட்டு சின்ன பசங்க 8th 9th பசங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம வந்து ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை, 8th 9th ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லா பசங்களும் கற்றுக்குறாங்க. வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல இது. எங்கே போகிறோன்னா ஜிம்முக்கு போகிறோன்றாங்க, பசங்க இருக்கிறாங்க ஜிம்மில் இருக்கிறாங்க. சேஃபான ஒரு இடம் ஜிம்மு. வராங்க, ரெஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணுறாங்க, அந்த டைம் எந்த டைம் போகிறாங்க எந்த டைம் போகிறாங்கன்ட்டு அந்த டைமை விட அவங்க பசங்க வந்து சேஃபாக வராங்க, சேஃபாக போகிறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. ஜிம்மில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததும் கிடையாது. யாரும் ரவுடியும் நம்ம வந்துட்டு உருவாக்குனதும் கிடையாது. இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணுவோம். நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுனால வந்துட்டு இப்போ இந்த வேறு ஆள் வந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்களா, அவங்க வந்துட்டு அவங்க வீட்டு அவங்க சைடில் சரி அந்த சைடு நம்ம வீட்டு நம்ம ஃபேமிலி சைடு எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மேன்.
எல்லாமே பாடி பில்டர்ஸ், எல்லா ஈவெண்ட்ஸில் இருக்கிற அத்லெட்டிக்ஸ்லேருந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வீட்டிலே இருக்காங்க, வெளியே இருக்கிற பசங்களும் அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு நான் அதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் அந்த ஜிம்மு ஓப்பன் பண்ணி அந்த ஜிம்மில் தான் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணலான்னு இல்லை. எனக்கு வர பென்ஷனில் எல்லாமே போய் நான் ஆறாமயத்தோட சூப்பரான ஒரு ஜிம்மில் சேரான ஏசி ஜிம்மில் போய் நான் பண்ணிட்டு வரலாம். எனக்கு அது தேவையில்லை. நம்ம பசங்க கூட சேர்ந்துக்கின்னு அவங்க கூடவே அவங்களுக்கு நல்ல வழி காட்டிக்கின்னு அவங்க கூட இருந்துக்குன்னு அவங்களுக்கு நல்ல வழி காட்டணுன்றது நான் எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து நிறைவேற்றணுன்னாக்கா சிவசாபு போலீஸு இவங்க எனக்கு 2 பேரும் சப்போர்ட் பண்ணாங்கனாக்கா இதோட நல்ல ஒரு வசதியான ஜிம்மை நான் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதுவும் அப்படி அந்த பில்டிங் அவங்களுக்கு வேணும்னா கரெக்டான மெயின்டெனன்ஸ், அந்த பில்டிங் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான பசங்களுக்கு யூஸ் ஆகிருக்குது. நம்ம வருஷம் ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம், சும்மா ஜிம்மு வச்சு நடத்திட்டு இல்லை. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம், ஃபுட்பாலு, வாலிபாலு, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். பாடி பில்டிங் வந்து ஸ்டேட் லெவலில், தாலுக்கு லெவலில், ஸ்டேட் லெவலில், இதெல்லாம் ஈவெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இதெல்லாம் மொத்தம் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் பண்ணியிருக்கிறேன், வருஷம் பண்ணுறேன். இப்போ ஷார்ட்லி டிசம்பரில் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டு எல்லாத்தையும் மெனு பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இது மாதிரி வந்து ப்ராப்ளம் பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். எந்த ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அது